కీర్తించారు. ఆ తరువాత గురువులు లేని విద్య గుడ్డి విద్య కనుక గురువులు అందరినీ కీర్తించి వారి తత్వాన్ని మహత్వాన్ని లోకానికి ఎరుకబరిచారు. అటువంటి ఆ లక్ష్మీ నరసింహ క్షేత్రంలో విశిష్టాద్వైతాన్ని వంట పట్టించుకున్నటువంటి ఆ మహనీయులు అన్నమాచార్యుల వారి యొక్క వర్ధంతి మహోత్సవాలకి ఈనాడు గురువులు ఇచ్చేశారు. యస్య దేవే పరాభక్తి యథా దేవే తథా గురువు అన్నారు. దేవుని యందు ఎంత గౌరవంతో ఉంటామో గురువుల యందు అంతే పదభక్తితో మనం ఉండాలి. అది అన్నమాచార్యుల వారి యొక్క సందేశం. ఈనాడు మనకు అనుగ్రహ భాషణాన్ని ఇచ్చేయడానికి ఇచ్చేసినటువంటి మహనీయులు వారిని అహోబల పీఠాధిపతుల్ని ఒక మాటలో వారిని చెప్పాలి అని అంటే వారు వేదనిధి, శాబ్దిక వాగీశులు. వారు ఘనాంత స్వాధ్యాయులుగా మన శ్రీ వెంకటేశ్వర ఉన్నత వేదాధ్యయన సంస్థకు సంబంధించి అహోబలాది క్షేత్రముల్లో పారాయణం చేసినటువంటి వారు. ఇప్పుడు ఆ మహనీయులు వారి యొక్క అనుగ్రహ భాషణాన్ని ఇవ్వవలసిందిగా వారిని సవైదికంగా సాదరంగా ప్రార్థన చేస్తూ ఉన్నాను. நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையில் உடையவர் முதல்ல ராமானுஜர் அவதாரம் பண்ணி நம்மளுடைய சம்பிரதாயத்தை பிரவர்த்தனம் பண்ணினார். அதுக்கு பிறகு நேரே லட்சுமி நரசிம்ம சுவாமி அகோபிலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்ம சுவாமி தானே கூப்பிட்டு அவருக்கு பிரேஷமந்திர உபதேசம் பண்ணி சன்னியாசம் கொடுத்து பெருமாளையும் கொடுத்து அங்கங்கே போய் பண்ணணும்னு சொன்னார். அதில் பிரதம சிஷ்யர் ஆதிவன் சடகோபஸ்வாமியுடைய பிரதம சிஷ்யர் அன்னமாச்சாரியர் தோழப்பர் அப்படிங்கக்கூடிய அது நாராயணீந்திர அந்த 3 பேருக்கும் இந்த தோழப்பருக்கும் அன்னமாச்சாரியருக்கும் பஞ்சசம்ஸ்காராதிகள் பண்ணி இந்த சரணாகதிங்கிற தத்துவத்தை சொல்லிக் கொடுத்து அதோட நிசம்ம மந்திரத்தினுடைய 32 பீஜாட்சரம் உள்ளது அந்த மந்திரம். அதை அவருக்கு உபதேசம் பண்ணி அந்த மந்திரத்தை அவர் சித்தம் பண்ணி ஆச்சாரியனுக்கு எப்பவுமே நாம் ஒரு குரு காணிக்கை கொடுக்கணும். அந்த காணிக்கையாக 32,000 பாட்டு இது பண்ணி அதை நமக்கு கொடுத்து அதில் எல்லாத்துலேயும் திருவேங்கடம்பையானையும் ரசனையும் பற்றி சொன்னால் பாடி பண்ணியிருக்க. இந்த சங்கீதத்தை வருடாவரணம் நம்மளுடைய சிஷ்ய பரம்பரையானதுனால அவர் நம்ம வரணும்னு சொல்லி பண்ணுறான். ரொம்ப அது உன்னதமாக நடக்குது, மேலே மேலே இன்னும் உத்தமாக நடக்குது. நிறையா ஒரு அபிலாஷை நமக்கு உண்டு. என்னன்னா 32,000 பாட்டு பாடிட்டார், தியானம் பண்ணியிருக்கார். அந்த 32,000 தானத்தில் நம்மளுடைய ஆயுசு எப்படி இருக்குமோ தெரியாது. அந்த ஒரு வருடம் தெரியாது. அந்த 32,000 வித்வான்கள் வந்து இங்கே அந்த கச்சேரி பண்ணணும். இந்த பாட்டை 32,000 பேர் வச்சு காந்தி வச்சு அதே அபிப்பிராயம் அதே திருவேங்கடமுடையானே அதே திருவள்ளுவன் இந்த மாதிரி எல்லாரும் இந்த சங்கீதத்தை மேலும் மேலும் வித்தியாக அவருடைய பிரார்த்தனை